அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 2, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். டாலருக்கு மாற்று ஏற்படுத்த முயன்றால் 100% வரி. பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் திடீர் எச்சரிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறு பணத்தின் மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் முயற்சித்தால் அந்த நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நியூஸோட ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, சீனா, ஈரான், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. துருக்கி, அஜர்பைஜான் மற்றும் மலேசியா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த கூட்டமைப்பில் உறுப்பினராக சேர விண்ணப்பித்துள்ளன. இந்நிலையில் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய வர்த்தக பரிவர்த்தனைக்கு அமெரிக்க டாலரே பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் உலக நிதிசார் அமைப்பில் பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் விதமாக டாலருக்கு மாற்றாக தங்கள் நாட்டின் பணத்தின் மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு முன்னெடுப்புகளை தொடங்கி வருகின்றன. இது தொடர்பாக அவர் இந்த மாதிரி நீங்கள் முயன்றீங்கன்னா 100% வரி போட்டுரும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. நம்ம இதை நோட் பண்ணியிருந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் விண்ணப்பித்துள்ள நாடுகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸில். அடுத்ததான் நவம்பர் ஜிஎஸ்டி வசூல் 1.8 லட்சம் கோடி 8.5% அதிகரிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த நவம்பர் மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வசூல் 8.5% அதிகரித்து ரூபாய் 1.8 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட புள்ளி விவரங்களில் கடந்த நவம்பரில் மத்திய ஜிஎஸ்டி 34,141 கோடி, மாநில ஜிஎஸ்டி 43,047 கோடி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி 96,828 கோடி, செஸ் வரி 13,283 கோடி வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு நவம்பரில் மொத்தமாக 1.68 லட்சம் வசூலாயிருக்கு. நிகழாண்டு நவம்பரில் 8.5% அதிகரித்து 1.82 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி கொடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நிமிஷம் மேலே எதுவும் விட்டுட்டேன்னு பார்த்துக்கிறேன் நியூஸு. ஒரு நிமிஷம். இல்லை, நம்ம திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். அதாவது பேதைமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை கைவிடுதல் ஆகும்ட்டு பேதைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம் இன்று முதல் மதிப்பீடு தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் செயல்பாடுகளை மதிப்பீடும் நடவடிக்கைகள் திங்கட்கிழமை தொடங்குகின்றது. அதாவது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 1, 2, 3ஆம் வகுப்புகளில் கற்றலின் தரத்தை மேம்படுத்துவதற்காக எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்குள் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்துக்கோங்க. நமக்கு அவங்க செய்கிற மதிப்பீடு அதெல்லாம் செகண்டாக தான் பார்க்கணும். நம்ம அதை பற்றி ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கலாம். பட் நமக்கு அது என்ன திட்டம் எது கொண்டு வந்தாங்கன்றதை அந்த மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நியூஸோட. அடுத்ததாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட அதாவது ஐசிசியோட தலைவராக பிசிசிஐ முன்னாள் செயலர் ஜெய்ஷா ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றிருக்காரு. அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக முன்னாள் பிசிசிஐயோட செயலர் ஜெய்ஷா பொறுப்பேற்றிருக்காருன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக எஃபிஐ இயக்குநராக காஷ் பட்டேல் நியமனம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான எஃபிஐயின் இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேலை புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் நியமித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.